அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய மகாசக்தி சித்திரப்படம் வீடியோ பதிவில் என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னா, போன பதிவிலேயே சொல்லியிருந்தோம் ராஜவசிய மந்திரம். இந்த ராஜவசிய மந்திரம் எதற்காக பயன்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய உதவி உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னாலும் சரி, ஒரு முக்கிய அந்தத்தில் இருக்கக்கூடிய சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக இருக்கக்கூடிய ஒரு மனிதருடைய உதவி உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னாலும் சரி, அவங்களால ஏதாவது ஒரு காரியம் ஆகணும் உங்களுக்கு அப்படின்னா, இந்த பதிவு முழுமையாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். மந்திரம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓம் நமோ வசிய நமக உம்பட் ஸ்வாக. ஓம் நமோ வசிய நமக உம்பட் ஸ்வாக. இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு 1008 ஒரு வீதம் 10 நாட்களுக்கு நீங்கள் ஜபிக்கணும். நீங்கள் மாந்திரீகம் தொழிலாக செய்கிறதா இருந்தால் மட்டும் நீங்கள் ஒரு நாளைக்கு 1008 ஒரு வீதம் 10 நாளுக்கு நீங்கள் ஜபிக்கிற மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் உங்களுக்காகத்தான் செய்கிறீங்க அப்படின்னா 1008 ஒரு நீங்கள் பூஜை அன்னைக்கே இந்த மந்திரம் சித்தி பண்ண வேண்டாம், சரளமாக படிச்சிங்க அப்படின்னா போதும். 1008 உரு மட்டும் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னாலே போதும், வேலை செய்யும். நீங்கள் மாந்திரீகம் தொழிலாக செய்கிறதா இருந்தால் மட்டும்தான் மறக்காமல் 10 நாட்கள் நீங்கள் இந்த மந்திரத்தை ஜபித்து அதன் பிறகுதான் மற்றவங்களுக்கு பிரயோகம் பண்ணணும். வளர்வரையில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சூரிய உதயத்துக்கு முன்னாடி இந்த பூஜையை நீங்கள் செஞ்சு முடிக்கணும். வெள்ளிக்கிழமையில என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு சுத்தமான உடை உடுத்திக்கணும். வெள்ளை நிற உடை உடுத்தணும். முக்கியமான விஷயம், வெள்ளை நிறத்தில் உடை உடுத்திக்கங்க. ஒரு தனி அறையில சாணத்தால மெழுகி கோலம் போட்டுக்குங்க. சாணத்துல மெழுக முடியல, அந்த மாதிரி வசதி இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல, இடத்த சுத்தமா வச்சுக்கணும். அதுல ஒரு ஆசன பலகை நீங்க தயார் பண்ணி வச்சுக்கோங்க. இங்க கொடுத்துருக்கக்கூடிய எந்திரத்தை என்ன பண்றீங்க அப்படின்னா, வெள்ளித்தகட்டில் எழுதுங்க. வெள்ளித்தகட்டில் எழுதி வெள்ளித்தாயத்தில் போடலாம். அப்படி முடியல அப்படின்னா சாதாரணமான செம்பு தகட்டிலேயே நீங்கள் எழுதிக்கிறது போதுமானது. நல்ல உடனடியாக பலன் கொடுக்கணும் அப்படின்னா வெள்ளித்தகட்டில் எழுதுங்க. வெள்ளித்தகட்டில் இங்கே கொடுத்துருக்கக்கூடிய எந்திரத்தை எழுதி அதற்கு சாபனவர்த்தி பிராண பிரதிஷ்டி எல்லாம் செய்யணும். அபிஷேகம் செய்யணும் கட்டாயமாக. இளநீர், சந்தனம், பன்னீர், பால் இதுலாம் நீங்கள் சுத்தமான தண்ணீர் இதுலாம் அபிஷேகம் பண்ணிக்கிங்க. அபிஷேகம் பண்ணிட்டு அதுக்கு வாசனை திரவியங்கள் பூசணும். சுத்தமான புழுகு கிடைச்சா பூசலாம். அப்படி முடியல அப்படின்னா சந்தனமாவது கடைசிக்கு வைக்கணும். சந்தனத்தினால அதை அலங்காரம் பண்ணி சர்வதேவதா வசியமை வைங்க. சர்வதேவதா வசியமை வைக்கலாம். அதுவும் இல்லை அப்படின்னா இன்னும் சிறப்பாக வேலை செய்யணும் அப்படின்னா ராஜவசியமைனே நம்ம கிட்ட தனியாக கிடைக்குது, மை வாங்கிக்கிங்க. ராஜவசியமை நீங்க வச்சீங்க அப்படின்னா இன்னும் சிறப்பாக வேலை செய்யும். அந்த மை இந்த மாதிரி மை வச்சு அதை ஆசன பலகையில ஒரு தாம்பாள தட்டு இருக்கு இல்லையா, வீட்டில் ஏதாவது செம்பு பித்தளையில தாம்பாள தட்டுன்னு சொல்லுவோம், அதுல இந்த எந்திரத்தை வச்சு அதை நீங்கள் ஆசன பலகையின் மீது வைத்து அதற்கு படையல் போடணும். தலைவாழை இலை போட்டு தேங்காய், பழம், வெற்றிலை பாக்கு, சூடம்பத்தி, சாம்பிராணி, பொங்கல், பாயாசம் படையலாக நீங்கள் வைக்கணும். வச்சு 1008 உரு இந்த மந்திரத்தை ஜபிக்கணும். ஓம் நமோ வசிய நமக உம்பட் ஸ்வாக. எனக்கு இந்த மாதிரி காரியம் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு சங்கல்பம் எடுத்துக்கிட்டு இந்த மந்திரத்தை ஒரு 1008 உரு ஜபிங்க. ஜபித்த பிறகு திரும்ப ஆரம்பிக்கும் பொழுதும் சரி, இந்த மந்திரத்தை சொல்லி முடிக்கிற வரைக்கும் சரி, கற்பூரம் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த மந்திரம் சொல்லும்போது 1008 ஊர் ஜபித்து முடிக்கிற வரைக்கும் கற்பூரம் நிற்காம எரியணும். இதான் நீங்க ரொம்ப கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். விளக்கு நீங்க எப்பவும் போல ஏத்திக்கலாம், நெய் விளக்கு ஏத்திக்கலாம். கற்பூரம் ஆனா நிற்காம எரியணும். 1008 ஊர் நீங்க ஜபித்து முடிக்கிற வரைக்கும் கற்பூரம் எரியணும். இந்த மாதிரி நீங்க ஜபித்து முடித்த பிறகு இந்த தாயத்தை என்ன பண்றீங்க அப்படின்னா, இந்த தகடு எந்திரம் போட்டிருக்கீங்க இல்லையா, தாயத்துக்குள்ள போடுற மாதிரி தான் நீங்க முதலே கட் பண்ணி அளவு பார்த்து தான் எந்திரம் எழுதணும். இந்த மாதிரி நீங்க இந்த எந்திரத்தை தயார் செய்த பிறகு வெள்ளி தாயத்துல போடலாம். இன்னும் கொஞ்சம் வசதி இருக்கிறவங்க தங்க தாயத்துல போட்டுக்கலாம். இல்லை அதெல்லாம் முடியாது அப்படின்னா சாதாரணமான செம்பு தாயத்துல போடுங்க. செம்பு தாயத்துல போட்டீங்க அப்படின்னா இந்த முறையை ஒரு 3 நாளைக்கு தொடர்ந்து நீங்க செய்யணும். உரு கொஞ்சம் அதிகமாக ஏற்றணும். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா போதுமானது. ஒரு 15 நாட்களுக்குள்ளேயே உங்களுக்கு மாற்றம் கிடைக்கும். மூலிகை வேற எதுவுமே வைக்க வேண்டாம். மூலிகை வைத்தால் இன்னும் சிறப்பு. ஆனால் இதுக்கு மூலிகை வைக்காமே இது வேலை செய்யக்கூடிய முறையை தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். 15 நாட்களுக்குள்ளேயே நீங்க எதிர்பார்த்த ஒருத்தர்கிட்ட இருந்து கண்டிப்பான முறையில் உங்களுக்கு உதவி அப்படிங்கிறது கிடைக்கும். காரிய சித்தி உண்டாகும். சென்ற இடமெல்லாம் சிறப்பு ஏற்படும். தொட்டதெல்லாம் தொடங்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி கைராசி அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயமா ஏற்படும். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அடுத்த பதிவு என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, காணாமல் போய்விட்டது ஒரு பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு ஒரு சிலருக்கு இந்த வண்டி காணாமல் போகும், திருடு போகும், இல்லை திருடு போன பொருளாக இருக்கலாம், இல்லை காணாமல் தொலைந்து போன பொருளாக இருக்கலாம். அது உடனடியாக உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய முறைப்படி ஒரே ஒரு எலுமிச்சம்பழத்தை
நம்ம சொல்லக்கூடிய மந்திரத்தை சொல்லி யார் வீட்டில் காணாமோ அவங்க வீட்டில் கட்ட சொல்லுங்கள். இல்லை நீங்கள் உங்களுக்காக பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மந்திரத்தை ஜெபித்து 27 தடவை ஜெபித்தால் போதுமானது. முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், ரொம்ப வல்ல உருவேற்ற வேண்டாம். 27 முறை மட்டும் அந்த மந்திரத்தை ஜெபித்து எலுமிச்சை மலத்தில் ஜெபிச்சிங்கன்னா போதுமானது. அதை காணாமல் போன பொருள் இருக்கு இல்லையா, யார் வீட்டில் காணாமல் போச்சோ அவங்க வீட்டு வாசல் முன்னாடி கட்டி தொங்க விட சொல்லுங்கள். 3 நாளில் பொருள் கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா பொருள் எங்கே இருக்குது, யாருக்கிட்ட இருக்குது அப்படிங்கிற தகவல் கிடைக்கும். ரொம்ப ரொம்ப சிறப்பான முறை. அதை அடுத்த பதிவில் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.